Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 12/9/2024. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 9 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோவில் ரவுண்ட் 2 ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சீட் மேட்ரிக்ஸ் சென்டாக்னுடைய அப்டேட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவை இன்னும் யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் 2024 கவுன்சிலிங் ப்ராசஸ்னுடைய கடைசி நாள் உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் இது எல்லாமே நம்ம வந்து த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறதையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க சென்டாக்னுடைய இந்த சீட் மேட்ரிக்ஸ் எவ்வளவு, அதே போல் எப்போ லாஸ்ட் டேட்டு, அதுக்கான அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம். இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நோட்டிஃபிகேஷன் சென்டாக்னுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணது. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ண கேண்டிடேட்டுக்கு அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக எஸ்எம்எஸும் சென்டாக் தரப்புலேருந்து சென்ட் பண்ணிட்டாங்க. நேற்று டேட்டில் 11/9/2024 இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்துருக்குது. ரவுண்ட் 2 ரெஜிஸ்ட்ரேஷன், அதே போல் வித்ட்ரால் ஆஃப் ரவுண்ட் 1 அட்மிட்டட் சீட்டு, அதாவது ரெசிக்னேஷன் ரவுண்ட் 1 அட்மிட் ஆனவங்க அவங்க திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். அண்ட் சப்மிஷன் ஆஃப் த கோர்சஸ் ப்ரிஃபரன்சஸ் ஃபார் யூஜி நீட் பேஸ்டு மெடிக்கல் கோர்சஸ். அஃபீஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.centacpuducherry.in. இதில் உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஃபார் ரவுண்ட் 2 அட்மிஷன் டு த ஃபஸ்ட் இயர் MBBS BDS BIMS ஆயுர்வேதா, இந்த கோர்சஸுக்கெல்லாம் கவர்மெண்ட் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் டென்டல் ஆயுர்வேதா காலேஜஸ் யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி பேமெண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அண்டு ஃபில்லிங் கோர்சஸ் சாய்ஸ் ஃபில்லிங் அண்டர் யூஜிக்கான மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தெலுங்கு மைனாரிட்டிக்கு, அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டா கிறிஸ்டியன் மைனாரிட்டி NRI கோட்டாக்கு நேற்றிலிருந்து அவைலபிளாக இருக்குது. அதாவது சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கும் அதே போல் பேமெண்ட் பண்ணுறதுக்கும் இதுக்கெல்லாமே அப் டு 16/9/2024 5 PM வரைக்கும் லாஸ்ட் டேட் அண்ட் டைம். ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் who are registered with Centac including the Centac allotted during the round 1 joined or not joined. ரவுண்ட் 1ல ஜாயின் பண்ணவங்க, நாட் ஜாயின் பண்ணவங்க, இது எல்லாருமே எலிஜிபிள் ஃபார் ரவுண்ட் 2 கவுன்சிலிங். ஏன்னா ரவுண்ட் 1 அப்படிங்கிறது ஃப்ரீ எக்ஸிட்டு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் ஜென்ரல் OBC MBC EWS EBC BCM BD இதுக்கெல்லாம் வந்து 10,000 rupees கட்டணும். SC ST PWT இன்க்ளூடிங் ரவுண்ட் 1 அட்மிட்டட் SC ST கேண்டிடேட் 5,000 கட்டணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அது கிறிஸ்டியன் மைனாரிட்டியாக இருந்தாலும் தெலுங்கு மைனாரிட்டியாக இருந்தாலும் 2 lakhs. NRI SP OCI PIO FN இவங்கெல்லாம் வந்து 2 lakh rupees பேமெண்ட் செய்யணும். பேமெண்ட் செய்யறதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கிளியராக படிச்சுக்குங்க. நெஃப்ட் பண்ணலாம், RTGS பண்ணலாம், RTGS சலானில் பண்ணலாம். ஆப்ஷன் அவைலபிள் இந்த டேஷ்போர்டு, லாகின், க்ரிடென்ஷியல்ஸ் அண்ட் ப்ரொசீட் த பேமெண்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைலைட் பண்ணதை மட்டும் படிச்சுக்கலாம், ரிமைனிங் இருக்கிறத நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்குங்க. த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ will be returned to all those candidates who are not allotted any seat in round 2. round 2ல எந்த சீட்டும் உங்களுக்கு அலாட் ஆகலைன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் திரும்ப கிடைச்சிரும். The fee respect in the candidate who are allotted seat will be retained and will be adjusted with the course that is round 2 allotted candidate need to pay the balance score. அதாவது நீங்கள் உங்களுக்கு வந்து ரவுண்ட் 1ல ஒரு சீட் கிடைக்குது, உங்கள் அமௌண்ட் அங்கே எக்ஸஸாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ரவுண்டு 2ல நீங்கள் வந்து வேறு ஒரு காலேஜுக்கு ரீஅலாட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. இல்லை ஷார்ட்டேஜாக இருக்குதுன்னா நீங்கள் எக்ஸஸ் அமௌண்ட், பேலன்ஸ் அமௌண்ட்டை மட்டும் கட்டுற மாதிரி இருக்கும். அடுத்தது ரெஜிஸ்ட்ரேஷன் வில் பி ஃபோர்ஃபீட்டட், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ஃபோர்ஃபீட் ஆகிடும். யாருக்கு? த கேண்டிடேட் ஹூ இஸ் அலாட்டட் இன் ரவுண்டு 2. ரவுண்டு 2ல உங்களுக்கு ஒரு சீட் அலாட் ஆகி நீங்கள் போய் சேரலை அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஃபோர்ஃபீச்சர் ஆயிடும். அடுத்தது சப்மிஷன் ஆஃப் த கோர்சஸ் ப்ரிஃபரன்சஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஆல் கேண்டிடேட் registering for round 2 should submit the course preferences, fresh
ஃபார் ரவுண்ட் டூக்கு வந்து நீங்கள் திரும்பவும் ஒரு டைமு சாய்ஸ் ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? அதே போல் ரவுண்ட் டூக்கு ஒன்ஸ் த கேண்டிடேட் எக்ஸ்பிரஸ் தர் வில்லிங்னஸ் இஃப் a new seat is allotted based on the round 2 courses preferences in the course in which candidate was admitted in round 2 will be automatically cancelled. என்ன சொல்லியிருக்கிறாங்க? in round 2 once the candidate expressed their willingness and if a new seat is allotted based on the round 2. இப்போ வந்து நீங்கள் ரவுண்டு 2க்கு வில்லிங்னஸ் கொடுக்கணும். அதே போல் நீங்கள் ரவுண்ட் 2ல் உங்களுக்கு ஒரு சீட் அலாட் ஆகிடுச்சுன்னா உங்களுடைய ரவுண்ட் 1 சீட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் என்னங்கிறத பார்த்துடலாம். லாஸ்ட் டேட் டு சப்மிட் த வித்ட்ரால் ஆஃப் ரெக்வெஸ்ட் ஃபார் ரவுண்ட் 1. ரவுண்டு 1க்கு உங்களுடைய சீட்டை திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள் 14/9/2024 5 மணி வரைக்கும். லாஸ்ட் டேட் ஃபார் ஃபீஸ் பேமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் சப்மிஷன் ஆஃப் த வில்லிங்னஸ் கோர்ஸ் 16/9/2024 5 மணி வரை நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கும் உங்களுடைய விருப்பங்களை தெரிவிப்பதற்கும் அதே போல் சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கும் 16/9/2024 மாலை 5 மணி வரை. இதை பற்றின எஸ்எம்எஸ் வந்து எஸ்எம்எஸ் இஸ் சென்ட் டு ஆல் த ரெஜிஸ்டர் கேண்டிடேட். ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ண கேண்டிடேட்டுக்கு அவங்களுடைய ரெஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு மொபைல் நம்பருக்கு இந்த எஸ்எம்எஸ் அப்படிங்கிறத அனுப்பிச்சிட்டாங்க. அடுத்தது சீட் மேட்ரிக்ஸ் என்னங்கிறது அடுத்த இமேஜில் பார்த்துடலாம். வெயிட் பண்ணுங்கள். இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த பிடிஎஃப் அப்படிங்கிறது சென்டாக்னுடைய சீட் மேட்ரிக்ஸ். இதில் இந்திரா காந்தி மெடிக்கல் பார்த்தீங்கன்னா எஸ்சியில் ஒரு சீட் இருக்குது. அதே போல் காரைக்காலில் உங்களுக்கு ஜென்ரலில் ஒரு சீட்டு, இடபிள்யூஎஸில் ஒரு சீட்டு, டோட்டலாக 2 சீட்டு. இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தும் பார்த்து கொள்ளலாம். அதே போல் சென்டாக்னுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயும் இந்த பிடிஎஃப் இருக்குது. நம்ம எஸ்ஏபி வியூஸ் டெலகிராம் பேஜ், வாட்ஸ்அப் குரூப் இது எல்லாத்துலேயும் நான் ஷேர் பண்ணிடுறேன், பார்த்துக்குங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா கிறிஸ்டியன் மைனாரிட்டி சீட்டில் பிம்ஸில் 69 சீட்டு வேக்கன்சி இருக்குது எம்பிபிஎஸ்க்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டா தெலுங்கு மைனாரிட்டி சீட்டில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் அதில் எம்பிபிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா 120 சீட் இருக்குது. அதே போல் பிடிஎஸில் பார்த்தீங்கன்னா டென்டலுக்கு 50 சீட் வேக்கன்சி இருக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டில் உங்களுக்கு மணக்குள விநாயகர் 120 சீட்டு எம்பிபிஎஸ் வேக்கன்சி இருக்குது. மற்றபடி பிடிஎஸில் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியில் 38, மின்ஸில் 62, அப்புறம் வந்து எஸ்விடிசி 14, ரிவரில் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா 16 சீட்டு பிவிஎஸ்சிக்கு வேக்கன்சி இருக்குது. என்ஆர்ஐ சீட்டில் இந்திரா காந்தியில் வந்து 21 சீட்டு, பிம்ஸில் 15 சீட்டு, மணக்குள விநாயகரில் 33, எஸ்விஎம்சியில் 34, மகாத்மா காந்தியில் ரிவரில் வந்து 1 சீட்டு வேக்கன்சி இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போது இதை கோத்ரூ பண்ணிவிட்டு நிறைய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என்ன அப்படின்னா, இப்போ சார் 2 lakhs நாங்கள் கட்டிட்டோம், ஆல் இண்டியா கோட்டாலையும் ரவுண்ட் 2ல் பார்ட்டிசிபேட் பண்ணி சீட்டை எடுத்துக்கலைன்னா ஃபோர்ஃபீச்சர் வந்துடும். அதே போல் இங்கே தமிழ்நாட்டிலையும் நாங்கள் வந்து என்ஆர்ஐக்கோ, அதாவது என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்கோ, அங்கேயும் நாங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். அதே போல் பிம்ஸுக்கும் அப்ளை பண்ணி சென்டாக்குக்கும் அப்ளை பண்ணியிருக்கிறோம். சென்டாக்கில் வந்து அங்கேயும் ரவுண்ட் 2ல் சீட்டு கிடச்சி போய் ஜாயின் பண்ணல அப்படின்னா இங்கேயும் 2 lakh rupees அப்படிங்கிறது ஃபோர்ஃபீச்சர் ஆயிரும். ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ யோசித்து முடிவெடுங்க. ஏன்னா 2 lakhs அப்படிங்கிறது சின்ன அமௌண்ட் இல்லை. ஆல் இண்டியா கோட்டாவில் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா 2 lakhs ஃபோர்ஃபீச்சர் ஆயிரும். இங்கே சென்டாக்கில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2ல் நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு சீட் எடுக்கிறீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில் போட்டு அங்கேயும் நீங்கள் வந்து 2 lakh rupees கட்டணும். அப்போ 2 பக்கம் அலாட் ஆகிடுச்சுன்னா எங்கேயாவது ஒரு பக்கம் 2 lakhs அப்படிங்கிறது ஃபோர்ஃபீச்சர் ஆகும். இல்லை இது போக நான் தமிழ்நாட்டிலையும் போட்டிருக்கிறேன், எனக்கு தமிழ்நாட்டிலேயே கிடச்சிருச்சு அப்படின்னா சீட்டு முக்கியம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஃபோர்ஃபீச்சரை பெருசாக எடுத்துக்கக்கூடாது. இல்லை அமௌண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்கணும், இந்த 2 lakhsம் போயிடக்கூடாது, சீட்டும் வேணும் அப்படிங்கிறவங்க சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 3 பக்கம் நம்ம அப்ளை பண்ணுறோம். தமிழ்நாடு,
ஆல் இண்டியா கோட்டா, சென்டாக். அப்போது ஏதோ ஒரு இடத்துல தான் சீட்டு கிடைக்கும், ஏதாவது ஒரு இடத்துல தான் நம்ம போய் ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேங்களா? 3 பக்கமும் அலாட் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ஏதாவது 2 இடத்துல நம்ம வந்து ஃபோர்த் ஃபீச்சரை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? 2 lakhs போகலாம், 4 lakhs போகலாம். ஃபோர்த் ஃபீச்சராக யோசித்து கவனமாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எதை வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசனை பண்ணி செய்யுங்க. இல்லைன்னா அமௌண்ட் வந்து 2 to 4 lakhs வரைக்கும் ஃபோர்த் ஃபீச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளன. அதாவது 3 பக்கமும் அப்ளை பண்ணவங்களுக்கு எங்கெங்கே? தமிழ்நாடு, பாண்டிச்சேரி சென்டாக்கு, ஓகேங்களா, ஆல் இண்டியா கோட்டா. இந்த 2லேயும் நீங்கள் வந்து 2 lakhs அப்படிங்கிறது இப்போ கட்டியிருப்பீங்க. இந்த அமௌண்ட்டு ஃபோர்த் ஃபீச்சர் ஆகாமல் சீட் எடுக்கணும் அப்படின்னா யோசனை பண்ணி முடிவெடுத்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். SAP வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாதவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் இப்போ நான் எழுதியிருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். 1 or 2 டவுட்ஸ் இருந்தாலும் அதையும் நம்ம வந்து பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். பெய்டு சர்வீஸ் தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you, have a nice day. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.